உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள பதில்களை பார்த்துக்கிச்சுக்கோம். அந்த வகையில சித்தர் அப்படிங்கிறவரை பத்தி நிறைய விஷயங்களை தினம் நம்மளோட வாழ்க்கையில அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை தேடி கேட்டுக்கோம். அந்த வகையில தாத்தா சித்தர் அப்படிங்கிறவரை தான் இன்னைக்கு நம்ம போய் பார்க்க போறோம். முக்கியமா இவருடைய ஸ்தலத்துல 7 வாரம் தொடர்ந்து வியாழக்கிழமை அன்னைக்கு அவரை போய் நம்ம வணங்கணும்னா நம்ம வாழ்க்கையில என்ன ஆசைப்படுறோமோ அதை எல்லாத்தையுமே தாத்தா சித்தர் அவர்கள் நிறைவேற்றி கொடுக்கறதா அவரை பத்தி நிறைய மகத்துவங்களை சொல்றாங்க. அந்த கோவில்ல என்ன மாதிரியான பூஜை புனஸ்காரங்கள் நடக்குது, அங்க என்ன மாதிரியான விசேஷங்கள் நடக்குதுன்னு இன்னைக்கு இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். வாங்க நம்ம கிளம்பலாம். ஸ்ரீமத் வெங்கட சுபானந்த சுவாமிகளுடைய ஜீவ சமாதியில தான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். இவரை இந்த பேர் சொல்லி கூப்பிடுறதை விட தாத்தான்னு கூப்பிடணும் தான் அவருமே ஆசைப்படுவாராம். இந்த ஜீவ சமாதி உருவாகி கிட்டத்தட்ட 132 வருடங்களுமே ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேரால சொல்லப்படுது. முக்கியமா இந்த ஸ்தலத்துல மதிய வேளைகள்ல 500க்கும் மேற்பட்ட அன்னதானம் சாப்பிடுற வகையில உணவுகளுமே அளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம திருமண தடை, பிள்ளை பாக்கியம் வேண்டி யார் யாருக்கெல்லாம் பல பிரச்சனைகளுமே இருக்கோ அவங்க எல்லாம் இந்த கோவிலுக்கு வந்தா அவங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் பார்க்க முடியும்னு நிறைய பக்தர்கள் அவங்களுடைய அனுபவத்தை நம்ம கூட பகிர்ந்து கொண்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொன்றையா பார்க்கலாம். என் பேர் ஸ்ரீகுமார். நான் மாநகர போக்குவரத்து கழகத்துல சைதாப்பேட்டை பணிமனையில தொழில்நுட்ப பணியாளராக பணிபுரிகிறேன். எனக்கு மொத்தம் 31 ஆண்டுகள் சர்வீஸ் முடிந்து விட்டது. இதுவரையில் எனக்கு பதவி உயர்வு கிடைக்கவில்லை. ஃபேஸ்புக்கில் இந்த தாத்தா சாமி டெம்பிளை பற்றி கேள்விப்பட்டேன், நேரில் பார்த்தேன். கடந்த 7 வார காலமாக நான் இந்த கோவிலுக்கு வந்து செல்கிறேன். 7 வாரம் முடிந்த நிலையில் இப்போது எனக்கு பதவி உயர்வு கிடைத்து உள்ளது. அதற்கான ஆர்டரையும் கையில் வைத்துள்ளேன். எனது வேண்டுதல் நிறைவேற்றிவிட்டது. மிகவும் சக்தி உள்ள கோவில் தாத்தா சாமி டெம்பிள். பேர் நாராயணன். நான் ஆவடியிலேருந்து வரேன். இந்த கோவிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா வந்துட்டு இருக்கேன். என்னுடைய பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றா நிறைவேறிட்டு இருக்கு. ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். நம்பிக்கை தான் வேணும், முக்கியமா நம்பணும். இவர் நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தாத்தா ஸ்தானத்துல இருந்து, ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து என்ன செய்வாரோ அதை இவர் என் குடும்பத்துக்காக செஞ்சுட்டு இருக்காரு. நிறைய கோரிக்கைகள் நான் வச்சிருக்கேன், ஒவ்வொன்றா நிறைவேறிட்டு இருக்கு. ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கோவில்னு சொல்றதோட இதுல நம்ம நினைக்கிற எண்ணங்கள்லாம் நிறைவேறிட்டு இருக்கு. அது நம்பிக்கையா வந்தோன்னா கண்டிப்பா பிரார்த்தனைகள் நிறைவேறும். நான் எல்லாருக்கும் சொல்றது ஒரே ஒரு கோரிக்கை தான், மக்கள் கிட்ட நான் சொல்றது, நம்பி வாங்க. எந்த தேவையில்லாத பேச்சுகளோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ கான்சென்ட்ரேட் பண்ணாம அவருடைய 108 நாமவலி இருக்கு, அதை மனசார நினைச்சாலே போதும். அதை இங்க அவர்கிட்ட உட்காந்து படிச்சாலே கண்டிப்பா அதுக்கான நம்மளோட கோரிக்கைகள் மிக விரைவில் நிறைவேறும். அதை நான் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் நிறைய கோரிக்கைகள் அவர் வச்சிருக்கேன். அவர் நிறைவேற்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க யார் சொல்லி இந்த கோவிலுக்கு வந்தீங்க சார்? நான் என் சிஸ்டர் சொல்லி தான் நான் வந்தேன். ஆனா வரும்போதோ சாதாரணமா தான் வந்தேன். ஏதோ எல்லாரும் வர மாதிரி தான் நானும் வந்தேன். ஆனா அதுல கிட்டத்தட்ட ஒரு 3 வாரத்திலேயே எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கிறாரு. அந்த ரிசல்ட் ஃபுல் ஃபிளெட்ஜா எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த கோரிக்கைகளை இன்னும் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஆனா அது முடியும், எனக்கு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா ஒரு 3 கோரிக்கையில முதல் கோரிக்கை நிறைவேறிடுச்சு. இன்னும் 2 கோரிக்கைகள் இருக்கு. அது ரொம்ப முக்கியமானது என் வாழ்க்கைக்கு, என் குடும்பத்துக்கு. அது அவர் பாதத்துல தான் வச்சிருக்கேன். அது கண்டிப்பா எனக்கு நிறைவேறும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. பாபா கோயில்ல இருந்து ஃப்ரெண்டு சொல்லிதான் இங்க வந்தோம். இங்க நிறைய நடந்திருக்கு. அதுல இந்த விஷயத்துக்காக நான் வந்தேன், இந்த விஷயம் எனக்கு நடந்தது பெரிய பாப்பாதான். என் பொண்ணுதான். நம்பிக்கையோட வந்தா எல்லாமே நல்லதா நடக்கும். எத்தனை வாரங்கள் வந்தீங்க? 7 வாரம். என்ன மாதிரியான விஷயங்கள் இங்க பண்ண வேண்டியது இருந்துச்சு? 7 வாரம் 7 வேலை. இந்த நாட்கள்ல தான் வரணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படிலாம் இல்ல, நீங்க எப்ப ஸ்டார்ட் பண்றீங்களோ அதுல இருந்து வந்தா சரி.
என்னோட பேர் பரமேஸ்வரி. நான் திருவொற்றியூர்ல இருந்து வந்துட்டு இருக்கிறேன். இங்க 1 வருஷத்துக்கு மேல ஆகும். நானும் திவ்யா எல்லாம் ஒன்னாதான் வந்தோம். இங்க நாங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். யார் சொல்லி இந்த கோவில் தெரியும்? நான் வந்து சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு இருப்பேன் வாரமான வேலைக்கிழமை. அங்க பஸ் விட்டு இறங்கும் போது ஒரு லேடி சொன்னாங்க, இது மாதிரி இங்க இந்த கோயில் இருக்கு, தாத்தா கோயில் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா நான் வர ஆரம்பிச்சேன். அப்படியே நான் என்ன பண்ணேன், 7 வாரம் வரணும்னு நீங்க சொன்னாங்க. நான் கண்டினியூவா வர ஆரம்பிச்சு அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. 7 வாரம் எனக்கு முடிஞ்சாலும் நான் டெய்லி வர ஆரம்பிச்சுட்டேன். இங்க வந்து எனக்கு தாத்தாவுக்கு எனக்கு சேவை செய்யறதால எனக்கு மன ஆறுதல் கிடைக்குது, நிம்மதி கிடைக்குது. ஃபர்ஸ்ட் இங்க வந்து இவர்கிட்ட நம்ம இருக்கிறதால நம்ம மனசு ரிலாக்ஸா இருக்குது. 1000 பிரச்சனை நமக்கு இருந்தா கூட இங்க நம்ம வந்து இதை செய்யறதால, நம்ம 4 பேருக்கு பூ பழம் கொடுக்கறதால நம்ம மனசு அவ்வளவு ரிலாக்ஸா இருக்குது. வெளியே போனாதான், இதை விட்டு வெளியே நவுந்தாதான் நம்மளுக்கு அந்த பிரச்சனைகள் மற்றதெல்லாம் ஞாபகம் வரும். இது உள்ள இருக்கிற வரைக்கும் எந்த வித இதுவும் இல்லை. இங்க உள்ள பண்றவங்க எல்லாருமே எங்களுக்கு எல்லாமே ஆதரவா இருப்பாங்க. இந்த மாதிரியான மக்கள் வந்து கண்டிப்பா தாத்தா கோவிலுக்கு வரணும் அப்படின்னா எந்த மாதிரியான மக்களா? எல்லாருமே வரலாம். இவங்க அவங்கன்னு இல்ல, கிறிஸ்டின்ஸ் வராங்க, முஸ்லிம்ஸ் வராங்க. நம்ம இதுல எல்லாருமே வரலாம். எந்தெந்த ஊர்ல இருந்தும் வந்துட்டு இருக்கிறாங்க. வரவங்க எல்லாருக்குமே நடந்துகிட்டு தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க நம்பிக்கையோட வரணும். தாத்தா கிட்ட நம்பிக்கையோட வந்தாங்கன்னா 7 வாரம் 7 விளக்கு 7 சுத்து. விளக்கு வந்து போடுறது போடாது அவங்க விருப்பம். 3 எலுமிச்சை பழம் கொடுத்து வாங்கணும். இதுதான் தாத்தா கிட்ட பேசுச்சு. இது செய்யணும் அது செய்யணும்னு எந்த வித கட்டாயமும் கிடையாது. எல்லாம் அவங்க மக்களோட இதுதான். மத்தபடி வேற எந்த இங்க இதை பண்ணணும் அதை பண்ணணும் அந்த மாதிரி எந்த வித இதுவும் கிடையாது. பழம் கொடுப்பாங்க. 3 பழம் கொடுத்தா 2 பழம் நாங்க திருப்பி கொடுக்கணும். ஒண்ணு அவங்க பூஜை ரூம்ல வைக்கலாம், இன்னொன்னு வந்து அவங்க ஜூஸ் பண்ணி குடிக்கணும். ஜூஸ்ல தாத்தாவோட விபூதி மட்டும் தான் போடணும், உப்பு சர்க்கரை எதுவும் போடக்கூடாது. இதை நாங்க சொல்லிதான் கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னை வரைக்கும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு. நீங்க வந்து 1 வருஷம் ஆகுதுன்றீங்க, இங்க நிறைய மக்கள் வந்திருப்பாங்க. இந்த ஊர்கள்ல இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த ஊர்ல இருந்து ஒரு மக்கள் வந்தாங்க அப்படின்னு நினைக்கும் போது. போன வாரம் ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு பையன் ஒருத்தர் வந்தாரு. தாத்தா கனவுல 3 வாட்டி போயிட்டாராம். அவர் வந்திருக்கிறாரு இங்க. அந்த மாதிரி நடந்திருக்கு. எல்லாருக்குமே நிறைய பேருக்கு நடந்திருக்குது. நடக்காதவங்க ஒரு சிலர் தான் இருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் அவங்க நம்பிக்கைய கொஞ்சம் விட்டுருப்பாங்க. அவங்களுக்கு தான் கொஞ்சம் நடக்கல. நான் சொல்றது என்னன்னா, உட்காருங்க, தியானம் பண்ணுங்க. உங்க 7 சுத்து சுத்துங்க, விளக்கு போடுங்க, 3 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வாராக்கி பார்த்துட்டு வந்து உட்காந்து தியானம் பண்ணுங்க. தியானத்துல கேளுங்க, அவர்கிட்ட பேசுங்க, அவர் பேசுவாரு. உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஈடுபாடோட இதுல இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பலன் கிடைக்கும். நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதன்படி நிறைய பேர் குடுவாஞ்சேரியில இருந்து ஒருத்தர் வருவார், ஒரு ஐயா. 2 வாரமா வந்திருந்தாரு. நீங்க சொல்லிடாமா நான் வரேன்னாரு. சந்தோஷம் ஐயா, நீங்க வந்தீங்கன்னா ஏதோ நீங்க வரதால உங்களுக்கு நல்லது நடத்தா எனக்கும் அது ஒரு இதுதான். அந்த இது இந்த கோவில் எப்படி தெரியும்? எப்பில இருந்து வந்துட்டு இருக்கீங்க? இது ஒரு 5 இயர்ஸா வந்துட்டு இருக்கேன் இந்த கோயிலுக்கு. எப்படி தெரியும் சார் இந்த கோவில்? பை என்ன சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியால இருக்காங்க. அவங்க சொன்னாங்க இந்த கோயில் இந்த மாதிரி இருக்கு, இங்க வந்து பாருங்க வைங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால இந்த கோயிலுக்கு வந்தேன். நிறைய பேர் வந்து ஒரு 6 மாதம் ஒரு வருடம் அந்த மாதிரி வந்தவங்களுக்கே அவங்களோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் இருக்குன்றாங்க. நீங்க 5 இயர்ஸா வந்துட்டு இருக்கீங்க. உங்களோட வாழ்க்கையில இந்த தாத்தா வந்து என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்காரு? இல்ல ரொம்ப விஷயம் பண்ணியிருக்காரு. சொல்ற மாதிரி வெளியில சொல்ல முடியாது. பட் ரொம்ப விஷயங்கள் நம்ம பர்சனலா பண்ணியிருக்காரு. சில ஸ்ட்ரகிளிங்லாம் இருந்துச்சு, ஃபேமிலியில சில ஸ்ட்ரகிளிங்ஸ் இருந்துச்சு. அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வர 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 ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே கியூர் பண்ணி கொடுத்துட்டாரு. நீங்க எந்தெந்த நாட்கள்ல தாத்தாவை பார்க்கறதுக்காக இந்த கோவிலுக்கு வருவீங்க? மோஸ்ட் ப்ராபபிலி Thursday வந்துட்டு இருப்பேன். பட் இன்னைக்கு பிறந்த நாள்ன்றதால இன்னைக்கு சரி வந்து பாத்துட்டு போலாம், அவரை விஷ் பண்ண, அவரோட விஷஸ் வேணும் இல்லையா நமக்கு, அதுக்காக வந்திருந்தோம். தாத்தா கோவில்ல வாராகி அம்மனுடைய சிலையுமே இருக்கு. இங்க வந்து டெய்லியுமே வந்து இவங்களுக்காக பூஜை புனஸ்காரங்களுமே வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வளர்பிறை மற்றும் தேய்பிறையில வரக்கூடிய பஞ்சமி நாட்கள்ல இந்த அம்மனுக்கு ரொம்பவே ஸ்பெஷலா நிறைய பூஜைகளை வந்து செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல அமாவாசை நாட்கள்லயுமே நிறைய மக்கள் வந்து தங்கி இங்கேயே வந்து பூஜைகள்லாம் பண்றாங்க. அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களுமே சொல்லப்படுது. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நிறைய பேர் தாத்தா ஸ்தலத்தை பத்தி சொல்றாங்க. முக்கியமா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்களை விட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். எந்த நேரத்துல இந்த கோவில் உருவாயிருந்தது, இப்ப வரைக்கும் இந்த கோவில் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். என் பேர் டில்லிராம். நான் இந்த ஸ்ரீமத் வேங்கட சுபானந்தா ஜீவசமாதி மடத்தினுடைய தலைவருமா. இந்த தாத்தா சுவாமிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஓம் சத் திருத்துரி இந்திரபீடம் கரப்பத்திர சாமிகள் பரம்பரையிலும் ஈசூர் சச்சிதானந்த சாமிகள் மரபில் வந்த ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிகள் தான் தாத்தாவுடைய பேர். சித்தர்கள் இருக்கிறாங்க நிறைய பேர்.
எதனா ஒரு சாமியை தியானம் பண்ணுவாங்க, அப்படியே சித்தராயிடும். இவர் அப்படி கிடையாது. ஒரு மடத்துல இருந்து ஒரு குருமார் வழியா வந்தவர் இவர். இப்போ ராகவேந்திர சுவாமி எப்படியோ ஒரு தீட்சை வாங்கி ஒரு குரு கிட்ட இருந்து வந்த மாதிரி ஈஸ்வர் சச்சிதானந்த சுவாமியுடைய சீடர் தான் இவர் வேங்கட சுபானந்த சுவாமி. இப்ப வரைக்குமே மக்கள் அப்படின்னா அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரியான வகைகள்ல ஒரு ஒரு மாதிரியான தேவைகள் இருக்கு. முக்கியமா நம்மளோட நேர்த்தி கடன்களா இருக்கட்டும், நம்மளுடைய தேவைகளுக்குமே வந்து ஒவ்வொரு கோவில்களுக்கும் போயிட்டு இது தாங்க நிறைய மக்கள் வேண்டுறாங்க. இப்போ இந்த கோவிலுக்கு எந்த மாதிரியான மக்கள் வரணும், எந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க இங்க வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னா அது என்ன மாதிரியான மக்கள்? நோய் இருக்கிறவங்களும், குழந்தை இல்லாதவங்க, திருமண தடை, இந்த மாதிரி பல விஷயத்துக்கு வரலாம். இதுக்கு தான் ஸ்பெசிபிக் இல்லை, எதுக்குன்னா வரலாம். கண்டிப்பா தாத்தா உள் மனசோட முழு நம்பிக்கையோட வந்தா கண்டிப்பா நடக்கும். இப்போ இந்த கோவில்ல இந்த நாட்கள் ரொம்பவே விசேஷம். வேலைக்கிழமை ரொம்ப விசேஷம். இவருக்கு விளக்கு போட்டு 7 சுத்தி வந்தீங்கன்னா கண்டிப்பா 7 வாரம் வந்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். இப்போ இந்த நிறைய பேர் வந்து வருவாங்க, ஆனா எல்லாருமே வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில நடந்த அதிசயத்தை பத்தி பெருசா சொல்ல மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு நிறைய அதிசயங்கள் நடந்திருக்கும், அதை பத்தி உங்ககிட்ட நிறைய பேர் ஷேர் பண்ணிருப்பாங்க. அத பத்தி ஏதாவது ஒரு சில வார்த்தைகள். இப்போ சிந்தார்பட்டியில ஒரு பாப்பாக்கு கல்யாணம் நிச்சயதாமலம் எல்லாம் ஆயிடுச்சுமா. திடீர்னு மேரேஜ் டைம்ல மேரேஜ் நின்று போகுது. அவங்க வந்து இங்க 7 வாரம் விளக்கு போட்டு இப்ப திருப்பியும் ஒரு அலைன்ஸ் வந்து பாப்பா கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி அந்த பாப்பா ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ திருவற்றூர்ல இருந்து ஒரு குழந்தை கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் குழந்தை இல்லை, இப்போ இன்னைக்கு வந்து சொல்லுச்சு 5 மாசம் ஐயா அப்படின்னு. இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து உங்க ஒரு வீடியோ கூட காட்டுறேன் பாருங்க. கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தர் வர்றார், அந்த பாப்பாக்கு கவர்மெண்ட் ஜாப் கோசம். ஓகே, இங்க வந்து ஒரு முறை தான் வந்தாரு. ஸோ அவரு வந்த 2 வாரத்திலேயே அந்த பாப்பாக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வந்துடுச்சா. அந்த மாதிரி பல அதிசயங்கள்லாம் நடக்குதுமா. ரொம்ப நாள் முடியாதவங்க, நோய்வாய்ப்பட்டு பெட்ல இருக்கிறவங்கலாம் அவங்க குடும்பத்தார் யாருன்னா வந்து அவங்கள நினைச்சு விளக்கு போட்டு இங்க அவங்களுக்கோசம் ஒரு 7 சுத்துனா கூட எல்லாமே நடக்கும். முழுமையா நம்பி வரணும்மா. இது இன்னொன்னு கேட்டீங்கன்னா, இங்க வராங்கன்னா அவருடைய அனுமதி இருந்தால் தான் வர முடியும். எல்லாரும் சாதாரணமா வர முடியாது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி இந்த தாத்தா உத்தரவு இருந்தால் தான் இங்க வர முடியும். நிறைய பேர் நினைக்கலாம், வீடியோ பார்த்துட்டு நிறைய யூடியூப்ல பாக்குறாங்கல்ல, வரணும்னு நினைக்கணும்னா கூட இந்த தாத்தா உத்தரவு இருக்கணும், இருந்தாதான் வர முடியும். கண்டிப்பா சித்தர்கள் அப்படின்னா சித்தர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான வகையில ஒரு ஒரு மாதிரியான ஸ்தலங்கள் இருக்கு. இப்போ தாத்தா ஸ்தலத்துக்கு என்ன ஒரு மகிமை இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு, இது மக்களுக்கு தெரியணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? இல்லம்மா, இங்க மதியத்துல ஒரு உணவு தருவாங்கம்மா, அதை கண்டிப்பா சாப்பிடுங்கம்மா. பெரிய நோய் தீரம்மா. அதுக்கு நம்ம லைன்ல நின்று சாப்பிட்டா போதுமா, வேற ஒன்னும் இல்லை. டோக்கன் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் யாரு வந்தாலும் இங்க மதியத்துல 12:30க்கு ஒரு வடை பாயாசத்தோட ஒரு கல்யாண வீடு மாதிரி ஒரு சாப்பாடு தினமும் இருக்கு. அத நீங்க வந்து சாப்பிட்டுட்டு போனீங்கன்னாவே உடம்புல இருக்கிற நோயே தீரும்மா. எத்தனை பேருக்கு இந்த அன்னதானம் நடக்கும்? ஒரு நாளைக்கு 500 பேருக்கு தரோம்மா. இதுக்கான ப்ராசஸ்ல எப்படி இருக்கு சார்? ஏன்னா நம்ம வீட்டுல ஒரு 5 பேருக்கு சமைக்கிறோம்னாலே அது பெரிய விஷயம். பக்தர்கள் கொடுக்குற காணிக்கைதாம்மா. பக்தர் வேண்டிக்கிறாங்க, அது நடக்குது. அதனால தாங்க இங்க நடக்குது. அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாமே கொடுத்துட்றாங்க. அவங்க வராங்க, பிரார்த்தனை பண்றாங்க, சுவாமி பண்றாரு, இங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. வருஷம் 365 நாளும் இங்க அந்த மதியத்துல வடை பாயசத்தோட அன்னதானம். காலையில வந்தீங்கன்னா கஞ்சி கொடுப்பாங்க, மாலையில ஒரு சின்ன பிரசாதம் கொடுப்பாங்க. இது வருஷம் 365 நாளும் விடாம இருக்குமா. அதே மாதிரி நிறைய பேர் இந்த பிஸ்கெட் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அது எந்த காரணத்துக்காக? அது வந்து குழந்தைங்களுக்கு அந்த காலத்துல தாத்தா கூழ் கஞ்சி எல்லாம் ஊத்தி இருக்கிறார் ஒரு 100 வருஷத்துக்கு முன்ன. அதனால இப்போ இங்க தாத்தாக்கு நிறைய பேர் பிஸ்கெட் வாங்கி வந்து வைப்பாங்க, இனிப்பு பலகாரங்கள் அந்த மாதிரி வாங்கி வந்து வைப்பாங்கம்மா. உங்களுக்கு தாத்தா கனவுல இன்னைக்குனா வந்திருக்காரா? பல அதிசயம். இன்னைக்கு நான் உட்காரதே ஒரு அதிசயம் தான். சரி, அந்த அதிசயங்கள்ல எங்களுக்கு நம்மளோட மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? சோ அதுல ஒரு 2-3 அதிசயங்கள் பத்தி. என்ன பத்தியாமா? உங்களுக்கும் தாத்தாக்கும் நடந்திருக்கும் இல்லையா? எனக்கே குழந்தை இல்லாத இந்த மடத்துக்கு வந்து ஒரு 2 வருஷம் குழந்தை இல்லை. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை இறந்துடுது. அதுக்கப்புறம் நான் தாத்தா கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணி எனக்கு குழந்தை பிறந்தனும் நான் தாத்தாவுடைய முழு டிஓடி ஆகி இன்னைக்கு தலைவனாகி இந்த கோயில்ல உட்காந்துருக்கிறோம்மா. இதுவே ஒரு பெரிய மகிமை. அது மகிமை தானம்மா. இதை தவிர மக்களுக்காக ஏதாவது சொல்லணும், நீங்களும் இந்த கோவிலுக்கு வாங்க அப்படின்னா மக்களுக்காக இந்த வீடியோ மூலமா ஏதாவது ஒண்ணு பதிவு பண்ணணும்னா என்ன சொல்லுவீங்க சார்? பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாரும் வாங்கம்மா. தாத்தாவை நின்று லைன்ல நின்று சாமி கும்பிட்டு பொறுமையா பாருங்கம்மா. எல்லாம் முந்தி அடிச்சு வராங்க, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. தாத்தா வந்து லைன்ல நின்று பாருங்க, தாத்தா கண்டிப்பா உங்களுக்கு கருணை பண்ணுவார். கோயில 7 சுத்துங்க, அது ரொம்ப விசேஷம். இப்போ சித்தர்கள்னாவே நம்ம எதனா பண்ணிட்டா அவங்க திருப்பி நம்மளுக்கு பண்ணும். நீங்க நினைச்சு தாத்தாவை 3 7 சுத்திட்டாவே
அவர் உங்களுக்கு எதனா பண்ணணும்னு நினைப்பார். கண்டிப்பா இங்க வந்தா பாசிட்டிவான ஒரு எனர்ஜி தான் கிடைக்கும். நெகட்டிவ் எல்லாமே போயிடுமா. இங்க எதுவுமே பரிகாரமே கிடையாதும்மா. நீங்க கோயிலை சுத்துறதும் அந்த நெய் தீபம் போடுறதும் தான். அது கூட முடிஞ்சா போடலாம், இல்லைன்னா கோயிலை சுத்திட்டு போகலாம். நீங்க எதுவும் செய்யணும்னு தாத்தா எதுவுமே விரும்ப மாட்டார். நீங்க வரும்போதே அவருக்கு தெரியும் இன்னும் கஷ்டத்தோட வரீங்க அப்படின்னு தெரியும். அதனால நீங்க நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க, தாத்தா நம்மளை சீக்கிரம் கூப்பிடணும், இங்க வரணும்னு இருந்தா ஓகே. கண்டிப்பா சரி. அதாவது ஒருத்தவங்களும் வந்து நான் ஒரு வீடியோ பார்க்கும்போது கேள்விப்பட்டேன், எப்பயுமே வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேக்குறத விட தாத்தா எனக்கு இது வேணும் நீங்க செய்யுங்க அப்படின்னு இல்ல கேட்க. உரிமையா கேட்கலாமா, தாத்தாட்ட உரிமையா கேளுங்க, உரிமையா பண்ணி தருவார். நம்ம தாத்தா கிட்ட நம்ம அப்பா கிட்ட எப்படி கேட்போம் எனக்கு இது வேணும் அப்படின்னா கண்டிப்பா பண்ணுவாரு. தாத்தாவுடைய இங்க வந்து தாத்தா கிட்ட ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு வேணுனீங்கன்னா எப்படியாப்பட்ட மழை போல இருக்கிற பிரச்சனை கூட பனி போல விலகிடும். கண்டிப்பா சார். நிறைய விஷயங்களை பத்தி நிறைய செலிபிரிட்டிங்க வராங்க, ஜட்ஜஸ் வராங்க. இல்ல நான் அடுத்தது அதான் சார் கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா தொடர்ந்து பல செலிபிரிட்டிஸ்மே இங்க வர்றத பார்க்க முடியுது. அதுக்கான காரணம் என்னன்ட்டு நிறைய பேருமே கேட்டுட்டு இருக்காங்கல்ல, அதுக்காக தான் சார். அது சங்கிலி மாதிரிமா, ஒரு செலிபிரிட்டி வராங்க, அவங்க இன்னொரு செலிபிரிட்டி கிட்ட சொல்றாங்க, அவங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேற இங்க மக்கள் கூட்டம் வந்து செலிபிரிட்டி வராங்க, ஜட்ஜஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ். இப்ப இந்த கோவிலுக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க சார். இந்த செலிபிரிட்டிஸ்ல இந்த மாதிரி என்கிட்ட சொன்னாங்க, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்படின்ற மாதிரியான தருணங்கள் ஏதாவது இருக்கா சார்? சொல்லலாமா. ஒருத்தர் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆளு இன்னைக்கு ஒரு படம் எடுத்துனுக்கிறார் பிரபுதேவா வச்சு, அது இங்க வந்துதான். ஓகே, அவர் ஒரு டைரக்டர், அவருக்கு யாருமே படம் தரல, இங்க வந்து மாதிரி 7 விளக்கு போட்டு 7 சுத்துன்னு பின்னால அவருக்கு ஒரு படம் நடந்துட்டு இருக்கு. ஹீரோ பிரபுதேவா வச்சு படம் எடுக்கிறாங்க. கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். நிறைய விஷயங்களை நம்மளோட நேயர்களுக்காக உங்களோட நேரத்தை செலவு பண்ணி இந்த கோவில் எல்லாம் வர சுத்தி காமிச்சிங்க. நிறைய பேர்கிட்ட இதை காமிங்க அதை காமிங்க நிறைய பேசியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி சார். நன்றிமா, நன்றி.